ஏர் இந்தியா விபத்துக்கு பிறகு ஒவ்வொரு நாளுமே ஃப்ளைட்டுகளில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுறது நம்ம நியூஸில் காணக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு ஹைதராபாத்துக்கு சென்னையிலேருந்து புறப்பட்ட இண்டிகோவினுடைய விமானத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்குது. ஸோ இது நெல்லூரால் போகும்போது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி 3:40க்கு டேக் ஆஃப் ஆகிருக்குது. இதுலேருந்து நெல்லூரால் போகும்போது விமானி கண்டுபிடிச்சிருக்காரு விமானத்தில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. ஸோ இன்ஃபார்ம் பண்ணுறாரு சென்னை ஏர்போர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு இப்படி ஒரு பிரச்சனைக்கு ஃப்ளைட்டில். ஸோ இதை ஓட்ட முடியாதுன்னு சொல்லி உடனடியாக இவருக்கு கொடுக்கப்படுது இன்ஃபர்மேஷன், நீங்கள் திரும்ப லேண்ட் பண்ணுங்க சென்னையில்னு சொல்லி. ஒட்டுமொத்தமாக இந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 159 பேர் பேசஞ்சர்ஸ், அதோட சேர்த்து இந்த விமானத்தில் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக 165 பயணிகள் பயணம் செஞ்சிருக்கிறாங்க. அவ்வளோ பேருமே பிரச்சனை எதுவுமே இல்லாமல் மறுபடியும் டேக் ஆஃப் ஆன சென்னை ஏர்போர்ட்லேயே மறுபடியும் தரை இறக்கி இருக்கிறாங்க. ஸோ இந்த இயந்திர கோளாறு நெல்லூரால் போகும்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. நான் இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானதுக்கு பிறகுதான் அந்த நியூஸை நம்ம பெருசாக கதைச்சிருந்தோம். ஸோ இப்படி தான் இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சதால இந்த மிகப்பெரிய ஒரு ஆபத்துலேருந்து இந்த விமானத்தில் பயணம் செஞ்சவங்க எல்லாருமே காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னால், டெய்லி விமானங்கள் புறப்படுற நேரங்கள் மாறுபடுது. இயந்திர கோளாறு, விமானத்தில் இருக்கிற பிரச்சனைகள்னு சொல்லி, அல்லது விமானம் புறப்பட்டு திரும்ப ரிட்டர்ன் வருது. ஸோ இப்படி எவ்ரி டே நம்ம நியூஸ் பார்க்கக்கூடிய இருக்கு. அப்போ இது வரைக்குமே இந்த ஏர் இந்தியாவுடைய ஃப்ளைட்டு பிரச்சனை வாரத்துக்கு முந்தி எந்த ஒரு நியூஸும் இந்த விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணலையா, அல்லது இந்த ஃப்ளைட்டை வச்சிருக்கிற நிறுவனங்கள் உரிமையாளர்கள் சரியான முறையில் செக் பண்ணலையான்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் டெய்லி ஒவ்வொரு நாளுமே ஏகப்பட்ட ஃப்ளைட்டுகள் பிரச்சனையாவது டிலே ஆகுது, வேறு ஃப்ளைட் மாற்றி விடுறாங்க, எப்படி நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ இந்த ஒரு விபத்து நடந்ததுக்கு பிறகுதான் அதுக்கான தீர்வுகள் கண்டுபிடிக்கப்படுது. எல்லா நிறுவனங்களும் இந்த ஏர் இந்தியா விபத்து கூட ஆல்ரெடி இப்படியான செக்கப் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த விமான விபத்து நடக்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். பட் ஒரு விஷயமா இப்போவாச்சும் புறப்படுற ஃப்ளைட்டெல்லாம் செக் பண்ணி ஓரளவுக்கு மக்கள் மறுபடியும் விபத்தில் பாதிக்கப்படக்கூடாது, இறந்து போகக்கூடாதுன்றதுக்கான வழிமுறைகள்லாம் இப்போ ரொம்பவே அதிகமாக 99% ஃப்ளைட்டெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஸோ அது நல்ல விஷயம். இதை கொஞ்சம் ஏர்லியாக பண்ணியிருந்தா இந்த ஏர் இந்தியா விமான விபத்து கூட தடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்ததாக ஒரு அப்டேட்டோட நான் வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.